அவர் பெயர் மரியா. இயல் 5. வானவரால் வாழ்த்த பெற்றவர். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க என்றார். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 28வது திருவசனம். நம் நண்பர்களையும் உறவினர்களையும் நாம் சந்திக்கும் போது வாழ்க, வளர்க, வளமுடன் வாழ்க என்பன போன்ற சொற்களால் அவர்களை வாழ்த்துகிறோம். அதுபோல் நல்லாரையும் ஊருக்கும் உலகிற்கும் அரும்பணி ஆற்றிய சான்றோர்கள், தியாகிகள், தலைவர்களையும் வாழ்க என நாம் போற்றுகின்றோம், பெருமைப்படுத்துகின்றோம். அத்தகைய வாழ்த்துகள் நமது நட்புணர்வையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்துகின்றன. அது மட்டுமின்றி பிறர் தொடர்ந்து நலமுடன் வாழ்ந்திடவும், நற்செயல்கள் அல்லது சாதனைகள் புரிந்திடவும் நமக்கு உள்ள ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அவை தெரிவிக்கின்றன. எனினும் நாம் கூறும் நல்வாழ்த்துக்கள் பல வேளைகளில் வெறும் வாடிக்கையாகவும் ஆசாரமாகவுமே இருக்கின்றன. சில வேளைகளில் அவை சுயநல நோக்கங்களுக்காக கூறப்படும் வெறும் முகத்துதிகளாகவும் இருப்பதுண்டு. ஆனால் உண்மையாகவும் உளமாறவும் பிறரை நாம் வாழ்த்துவதால் அவர்கள் சிறிதாவது வளருகின்றனர், நற்செயல்களை தொடர்ந்து ஆற்ற ஊக்கம் பெறுகின்றனர். பிற மனிதரை வாழ்த்துவது போலவும், ஏன் அதைவிட மேலாகவுமே கடவுளை நாம் வாழ்த்துகின்றோம். அவ்வாறு அவரை நாம் வாழ்த்துவதால் அவர் நிச்சயம் வளர்வதில்லை, ஊக்கம் பெறுவதும் இல்லை. மாறாக அவரை வாழ்த்துவதால் நாம் வாழ்கிறோம், வளருகிறோம். அவரை போல நாமும் நல்லவற்றை செய்வதற்கான ஆற்றல் பெறுகின்றோம். கடவுளை நாம் வாழ்த்துகிறோமோ இல்லையோ, அவர் நம்மை நாளும் வாழ்த்துகிறார். ஏனெனில் அவர் வாழும் கடவுள், வாழ்விக்கும் கடவுள். வாழ்க என கூறி உலகையும் மனிதரையும் வாழ வைப்பதே அவரது இயல்பு. அவரால் வாழ்க என்றுதான் கூற முடியுமே அன்றி அழிக, ஒழிக என எவரையும் பார்த்து ஒருபோதும் கூற முடியாது. தோன்றுக என கூறி அவர் அனைத்து உலகையும் உயிர்களையும் படைக்கிறார். இறுதியாக அவர் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். தொடக்க நூல் 2 அதிகாரம் 7வது திருவசனம். இவை வாழ்க என கூறி வாழ வைக்கும் கடவுளுடைய படைப்பு செயலின் சித்திர விளக்கங்களே. இத்தகைய கடவுள் தம் வானதூதர் வழியாக வாழ்க என மரியாவை வாழ்த்துகிறார். அவரது இந்த வாழ்த்து மரியாவை புது படைப்பின் அன்னையாக மலரச் செய்கிறது. உலக மீட்பரின் தாயாகும் பணியை ஏற்கும் ஆற்றலை அவருக்கு தருகிறது. அவருடைய திருமகன் இயேசுவும் வாழ்க என கூறி பிறரை நலமாக்கும், வாழ வைக்கும் பணியையே ஆற்றுகிறார். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. மார்க்கு நற்செய்தி 1 அதிகாரம் 41வது திருவசனம். நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான். யோவான் நற்செய்தி 4 அதிகாரம் 50வது திருவசனம். எனும் இயேசுவின் அருள்மொழிகள் நலமாக்கும் வல்லமையுடன் வாழ்க என அவர் வாழ்த்தி வாழ வைப்பதன் வெவ்வேறு வகைகளே. தம் சீடர்களை அனுப்பி வைத்த போதும் அவர்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என வாழ்த்தத்தான் அவர்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 10 அதிகாரம் 5வது திருவசனம். புனித பவுலும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக என்பது போன்ற வாழ்த்துடன் தான் பல்வேறு திரு அவைகளுக்கும் மடல் எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 2வது திருவசனம். மேலும் தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள்.
என்பது அவர் தம் கிறிஸ்தவர்களுக்கு தந்த அறிவுரை. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 12வது திருவசனம். வாழ்க என கூறி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறார். அதனால்தான் நாம் மனிதர்களாக உருவாகி இன்றும் உயிர் வாழ்கிறோம். இவ்வாறு அவர் நம்மை வாழ்த்தி வாழ வைப்பதையே நாம் திருமுழுக்கு தொடங்கி ஒவ்வொரு திருவழிபாட்டு நிகழ்விலும் கொண்டாடுகிறோம். இவ்வாறு மரியாவை போல் இறை வாழ்த்தை பெற்ற நாமும் பிறரை வாழ்த்தி வாழ வைக்கின்ற நல்லுறவுகளுடன் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். அவர் பெற்ற இறை வாழ்த்து வெறும் வார்த்தை அளவில் நின்று விடாது. எலிசபெத்தை தேடிச் சென்று அவரை வாழ்த்தி 3 மாதங்கள் அவருடன் தங்கி அவருக்கு உதவிடும் பணியாக வடிவெடுக்கின்றது. ஆண்டவரின் அமைதி உங்கள் ஒவ்வொருவருடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்தை வழங்குங்கள் என ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் ஆண்டவரின் வாழ்த்தை பெற்று பிறருக்கு அதை வழங்க அழைக்கப்படுகின்றோம். அந்த அழைப்பை பெற்ற நாம் ஒருவருக்கொருவர் அகம் மகிழ்ந்து முகம் மலர்ந்து புன்சிரிப்புடன் வாழ்த்து கூறுவோம். அன்றாட வாழ்விலும் நாம் நம் நண்பர்களை, உறவினர்களை, உடன் உழைப்பாளர்களை மட்டுமல்ல, நாம் சந்திக்க நேரிடும் அல்லது பழக வாய்ப்பு பெறும் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துவோம். நம் நல்ல சொற்களாலும் செயல்களாலும் அவர்களை வாழ வைப்போம், வளரச் செய்வோம். குறிப்பாக பிறரை தூற்றும் மொழிகளை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தவிர்ப்போம். பிறர் தவறுகள் செய்யும்போது அவர்களை கனிவுடன் திருத்துதல், பிறர் நம்மை தூற்றினாலும் அவர்களை மன்னித்து இனிய சொற்களையே அவர்களிடம் கூறுதல் என்பவையே நமது செயல்பாணி ஆகட்டும். ஏனெனில் ஆண்டவரே கூறியுள்ளார், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 28வது திருவசனம்.